இன்ஜினியரிங்னா வந்து சைட் இன்ஜினியர் கிடையாது. ஓகே, சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட். இன்ஜினியர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப பெருசு. அதேமாரி அவங்களுக்கு சேலரியும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து கோபால் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணு வந்து 12th முடிச்சிருக்காங்க. ஸோ வந்து சிவில் எடுக்கிறதா இல்லை வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். ஏன்னா இதில் நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன கேட்டிங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் சிஜி அண்ட் ஏசிடி. நீங்கள் ஏசிடியில் படிக்கிறீங்களோ இல்லை சிஜியில் படிக்கிறீங்களோ அது இல்லை. நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் வந்து யூஜி படித்து முடித்தோடனே நீங்கள் பிஜி பண்ணணும். இந்த 2 கோர்ஸுக்குமே நீங்கள் பிஜி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ இருக்குது. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிக்கல் இன்ஜினியரிங்கிறது வந்துட்டு வந்து ஒரு ப்ராசஸ் பற்றி படிக்கிறது. ஒரு கெமிக்கல் பிளான்ட்டில் என்ன மாதிரி ப்ராசஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் இருக்கும், என்ன மாதிரி வந்து ஃப்ளோ இருக்கும், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் உள்ள ஒரு ப்ராசஸ் ஃபுல்லாக படிக்கிறது. அதேமாரி பெட்ரோ கெமிக்கல் ரிலேட்டடாக படிக்கிறது. ப்ளஸ் வந்து தெர்மோடைனமிக்ஸு, ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் இதை பற்றி நல்லா கொஞ்சம் டெப்த்தாக படிக்கிறது. ப்ளஸ் வந்துட்டு இன்னொன்று வேறு என்ன அப்புறம் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு, ஸோ வந்து தெர்மோடைனமிக்ஸு, ஸோ அப்புறம் அந்த அப்சர்வர், கூலிங் டவர், ஸோ இதை பற்றிலாம் வந்து நம்ம மெயினாக கொஞ்சம் ப்ரீஃபாக படிப்போம். ஓகே, கெமிக்கல் இன்ஜினியரிங்கில். ஸோ இதோட ஸ்கோப்பில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ரிலேட்டட் கம்பெனிஸு, அடுத்து கெமிக்கல் ரிலேட்டட் திங்ஸு, அடுத்து வந்து இந்த வாட்டர் டெஸ்டினேஷன் பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கடல் நீரை குடிநீராக்கிற பிளான்ட்டு. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு நல்ல பேக்கேஜில் நீங்கள் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா ஏசிடிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனிஸ்லாம் வருது. டெக்னிப்பு, அப்புறம் வந்து டாடா கெமிக்கல்ஸு. ஸோ இவங்கெல்லாம் வந்து இது இன்னொன்று லிஸ்ட் ஒன்று பெருசாக இருக்குது. நான் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சைடில் வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 4.5 to 6, 7, 8 இந்தமாரி ஸ்டார்டிங்கில் வரும். பட் அடுத்தது அப்படியே சிவிலுக்கு வரதுக்கு முன்னாடி சிவிலையும் அப்படியே சொல்லிவிடுவோமா? சிவில் சொல்லிட்டு கடைசியாக வந்து ரெண்டுத்தையும் கன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, சிவில் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். ஓகே, ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் யூஜி டிகிரி பண்ணுறீங்கன்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன் அப்படின்னா பிஜி பண்ணிவிட்டு, அதுவும் பிஜி எங்கே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஏன் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல சேலரியில் ப்ளேஸ் ஆகணும். மினிமம் வந்து ஒரு 7 to 8, 12. ஸோ வந்துட்டு இந்தமாரி பெரிய பேக்கேஜில் ப்ளேஸ் ஆகணுன்னா யூ ஹேவ் டு டூ மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த பையனோட ஒப்பீனியனாக இருக்குது. அது ஏங்கிறதையும் அவர் சொன்னார். ஸோ இப்போ நீங்கள் வந்து யூஜி படிச்சுட்டு போனீங்கன்னா நார்மலாக ஒரு சைட் இன்ஜினியரோ இல்லை வந்து நார்மல் ஒரு இன்ஜினியர் கேடரில் போவீங்க. ஸோ அதுக்கு அந்தளவுக்கு பெரிய ஒரு ரெவென்யூ இருக்காது. இன்கேஸ் நீங்கள் மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க, மாஸ்டர்ஸ் எதில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டேஷன், சாயில் மெக்கானிக்ஸு. ஸோ இந்தமாரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் சிவிலில் வந்து மெயினாக நல்ல எப்போதுமே எவர் க்ரீனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், அடுத்து வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் எழுதணும் ஃபஸ்ட்டு. எதர் நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியர் படிக்கிறீங்கனாலும் சரி, இல்லை சிவில் இன்ஜினியர் படிக்க போயிருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கேட் எக்ஸாம் எழுதி அந்த கேட் எக்ஸாமில் எடுக்கிற மார்க்கை வச்சு பியூசிஸ் போகலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களும் பிஎஸ்சி போகலாம். அவங்களுக்கு தான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி பிஎஸ்சிஸில் இருக்குது. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன், ஸோ இந்தமாரி பெரிய சிபிசிஎல், ஸோ இந்தமாதிரி பெரிய லிஸ்ட் இருக்குது இல்லையா. ஸோ இவங்களுக்கு அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வெதர் நீங்கள் சிவில் படிக்கிறீங்களோ இல்லை வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறீங்களோ, யூ ஹேவ் டு கிராக் அ கிரேட் இந்த குட் மார்க்ஸ். இந்த பெரிய மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஒன்று வந்து இந்தமாரி ஓஎன்ஜிசி, என்எல்சி இந்தமாரி பெரிய பியூசியூஸில் இல்லை மெகாரத்னா இதான் சொல்லுவாங்க, மெகாரத்னா, மினிரத்னா அவங்க கம்பெனி சொல்லுவாங்க. இந்தமாரி கம்பெனிஸில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி கரக்பூர், கான்பூர், டெல்லி, பாம்பே, அப்புறம் என்ஐடிஸில் திருச்சி, இந்தமாரி இன்ஸ்டியூஷனில் கிடைக்கும். இந்தமாரி இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு மல்டிநேஷ்னல் லெவலில் பெரிய பெரிய கம்பெனிஸு அந்த காலேஜுக்கு வந்து ஹையர் பண்ண வருவாங்க. அவங்க சும்மா சாதா பேக்கேஜில் வரமாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செவரான்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகேவா, அவங்க வந்து 24 lakhsக்கு வருவாங்க பிஜிக்கு. இதுவே யூஜியாக இருந்தால் 20 lakhs. அவங்க அன்யூனிவர்சிட்டிக்கும் வருவாங்க. ஓகே, ஸோ இதில் காமன் டிரைவாக வருவாங்க. ஸோ இந்தமாரி பெரிய பெரிய இதுக்கு உங்களால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் சொன்னேன் சிவிலுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து மினிமம் 16 to 17 LPA ஐஐடியில் படிக்கிறவங்களுக்கு கிடைக்குதாமா. ஸோ அதேமாதிரி ஸ்ட்ரக்சரல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரலுக்கும் அஃப்கோர்ஸ் அதே தான். மந்த்லி வந்து 1 lakh, அதாவது ஒரு 12 lakh 13 lakh பேக்கேஜில் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே கிடைக்கும். ஓகே, ஸோ இந்தமாதிரி ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே இருக்குது. பட்டு நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு யூஜி நமக்கு யூஜி மட்டும் பண்ணால் பத்தாது. நம்ம இன்னும் நிறைய ஏர்ன் பண்ணணும், நிறைய இன்னும் நாலேஜ் வளர்த்துக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டூ மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மாஸ்டர்ஸ் வந்து ஐஐடியில் போய் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஓகே,
ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிக்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கே யூ வில் கெட் சம் ஐடியா. ஸோ நம்ம இது ஓகே இதெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கா, ஸோ நம்ம அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ ஐ ஹோப் நான் வந்து உங்களுக்கு இது சொல்லியிருப்பேன். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, சிவில் இன்ஜினியரிங்னா வந்து சைட் இன்ஜினியர் கிடையாது. ஓகே, சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கின்ஸு, டபிள்யூஎஸ்பி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு ப்ளஸ் வந்து ஹெச்வேக் டிசைனு, ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுவாங்க. ஸோ நான் என்ன மெயினாக சொல்ல ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இந்தமாரி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேடியம்லாம் இருக்குன்னா அதில் வந்து காலமே இருக்காது. ஸோ காலமே இல்லாமல், ஏன்னா காலம் இருந்ததுன்னா அது வந்து மறைக்கும் இல்லையா ஆடியன்ஸை. ஸோ அப்போ காலமே இல்லாமல் ஒரு டிசைன் பண்ணணும். அது வந்து எந்த காற்று புயல் என்ன அடித்தாலும் அது வந்து இடியக்கூடாது. அப்படின்னா என்ன, ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் லோடிங்லாம் செக் பண்ணுவாங்க, ஒரு விண்ட் அனலைசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினியர்ஸோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப பெருசு. அதேமாரி அவங்களுக்கு சேலரியும் பெருசு. ஓகே, அப்போ ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸோட இதை பாருங்கள். ஸோ அந்த டிசைன்லாம் பண்ணாங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 days வந்துட்டு அது அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டு போனாங்கன்னா 2 daysக்கு வந்து அது ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஸோ டே அண்ட் நைட் அது அந்த அளவுக்கு அது இந்த ப்ராசஸிங் நடக்கும். ஸோ அல்டிமேட் என்ன சொல்ல ட்ரை பண்ணுறேன்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப வருஷமாகவே இருக்குது. அதனால் வந்து எவர் கிரீன் ஜாப் அது. அதேமாரி இப்போ வந்து புதுசாக எமர்ஜ் ஆகுது வந்து ஓஷன் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ ஹீ ஒர்க்கிங் ஆன் ஓஷன் ஸ்ட்ரக்சர் ஒன்லி. ஸோ ஓஷன் ஸ்ட்ரக்சர்னால் வந்துட்டு இப்போ அது கடலில் தான் கிடையாது. எந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் வந்து ஒரு இதில் பேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஸோ அதில் வந்து அனலைசிஸ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளோட்டிங் ஆஃப், அதாவது நம்ம சோலார் பேனல் இருக்குல்ல, அதை வந்து தண்ணியில் ஃப்ளோட் பண்ணால் என்ன மாதிரி அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து சஸ்டைன் என்ன மாதிரி டிசைன் பண்ணால் அது வந்து ஆடாமல் உடையாமல் இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதெல்லாம் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் கெமிக்கல் இன்ஜினியரிங்லேயும். கெமிக்கல் இன்ஜினியரிங்னா கெமிக்கல் பவர் பிளான்ட்டில் போய் தான் வேலை செய்ய போகிறாங்களா அப்படின்னு கிடையாது. ஸோ அதை தாண்டி ஒயிட் காலர் ஜாபாக நீங்கள் வந்து ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு, அஃப்கோர்ஸ் வந்து இந்த சென்னையிலலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வுட்னு ஒரு கம்பெனி இருக்குது, டெக்னிக்னு கம்பெனி இருக்குது. இவங்கலாம் வந்து ஆயில் அண்ட் கேஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிசைன் ஃபீல்ட் மாதிரி இருக்கும். பைப்பிங் இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தமாரி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால் வந்து ராவாக வந்து சிவில்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஸோ அதை தாண்டி நிறையா மச் ஏர்னிங் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது இந்த டேர்ம்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் கெமிக்கலில் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் வந்து நான் கொஞ்சம் நிறையா அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, ஹாவ் அ கிரேட் டே. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சால் சொல்கிறேன், இல்லை தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன். அன்டில் தென், பை பாய்.